ஆரம்பிக்கலாமாடா? ஆரம்பிக்கலாங்களா? ஹே பீப்பிள், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு பார்க்க போறீங்க. இதை எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பனானா கேக் தான் செய்ய போறோம். இந்த பனானா பாருங்க, நல்லா கனிஞ்சிருச்சு, கருப்பு கலர்ல ஆயிடுச்சு. இதை யாரும் பார்த்தா சாப்பிடவே பிடிக்காது. நம்மளுக்கே பெரியவங்களுக்கே சாப்பிட பிடிக்காது. இதை ஆனா வேஸ்ட் பண்றதுக்கு மனசு இல்லை. ஸோ நம்ம இதை வச்சு ஒரு சூப்பரான பனானா கேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா கனிஞ்சிருச்சு, ஓகே, ஓபன் பண்ணி புழு எதுவும் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டினா கண்டிப்பா வீட்டுக்கு அமிச்சிருவோம். ஏன்னா அப்படி ஒரு வீடியோ பார்த்தேன், நல்ல கனிஞ்ச பழம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க சாப்பிடுறீங்கல்ல, ஓபன் பண்ணி பாருங்க புழு இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன். நேந்திரம் பழம் சூப்பரா இருக்கு, ஸ்மெல்லு. வெளியே தோல் தாண்டா அப்படி இருக்கு. இல்ல நல்லாதான் இருக்கு. பனானா, இந்த பனானாவும் ஓகே, நல்லாதான் இருக்கு, புழுவெல்லாம் இல்ல, நல்லா இருக்கு. இதை நல்லா நம்ம போர்க்க வச்சு மசிச்சு விட போறோம். மேஷ் பண்ணிக்கலாம் போர்க் வச்சு, அப்பதான் அந்த நல்ல அந்த ஃபிளேவர் கிடைக்கும். என்ன மிக்சில எல்லாம் அடிக்க தேவையில்ல. கேள்வி சொல்றேன், வலிக்கிட்டு ஓடுது. இப்ப என்ன பண்ண போறேன்னா, எதுல போட்டு மிக்ஸ் பண்ண போறேனோ அந்த பாத்திரத்துல நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த பாத்திரத்துல இருந்து இதுல டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு. என்னை வாந்தி எடுக்க வைக்க யாரால முடியாது தெரிந்து கொள். பார்த்தாலே தெரிகிறது. ஒரே ஒரு முட்டை நீயும் வந்து காட்டிக்க. ஒரு டப்பா சுகர் பொருள். இது டப்பாவா மேடம்? உலக்க உலக்க இல்ல உலக்கு. உலக்கு. இது வந்து 100 கிராம் இருக்கும். 100 கிராம் சுகர் போட்டேன். நல்லா வடிச்சு எடுத்து போட்டுறோம், வேஸ்ட் பண்ண கூடாது. 50 ml ரீஃபைண்ட் ஆயில் ஊத்த போறேன். அப்ப இதுல பாதி இதையும் இதுல ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணிடலாமா? இந்த விஸ்கு போன வாரம் தான் வாங்கணும், அடுத்த வாரமே இல்லையோ விளாண்டி இதை தனியா புடிங்கி எடுத்துட்டேன். நான் வர மாட்டேங்குது இன்னைக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 130 கிராம், இது 100 கிராம்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கு. இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எண்ணெய் ஊத்துனால அதுல ஒட்டிக்கிச்சு, அதையும் கையில எடுத்து வலிச்சு போட்டுக்கலாம். வாஷிங் சோடா. வாஷிங் சோடா, பேக்கிங் பவுடர் புட்டு 1 டீஸ்பூன் போட்டாச்சு. அதை விட பாதி தான் நம்ம வந்து பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் போட்டாச்சா? திருப்பி கிண்டணுமா? திருப்பி கிண்டணும். ஐயோ மீண்டும் மீண்டுமா? நல்லா இருக்குடா ஸ்மெல்லு. வெனிலா எசன்ஸ் லாஸ்டா ஊத்திடும். எப்ப வேணா ஊத்திக்கலாம். மந்திரம் பண்றதுக்கு இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் ஊற்றுவோம். அவ்வளவுதான். இன்னும் 2 ஸ்பூன் ஊத்தவா? வேலை முடிஞ்சு. எவ்வளவு ஈஸியா இருக்கு பத்தியா கேக் செய்யறது. ஒரு பேக்கரை இந்த கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா சூப்பரா வரும் அப்படின்னு எனக்கு ஒரு மன நம்பிக்கை. இன்னைக்கு கேக் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்யறேன். நீ எதுல பார்த்து கத்துக்கிட்டியோ அதுல இப்படிதான் வந்துச்சா தெரியல. அப்ப என்னது பார்த்த? ஆமா ஆமா, அப்படிதான் வந்திருக்கும் அவங்களுக்கும். காமிக்கல? காமிச்சாங்க, நான் பாக்கல. கேக்கு டின்னு நம்மள்ட்ட இல்ல. ஸோ இந்த கிண்ணம் வந்து என்னோட குக்கரும் சின்ன குக்கர், இந்த கிண்ணம் மட்டும்தான் பக்கம் உள்ள வைக்கிறதுக்கு. ஸோ இதுல வந்து நான் ஆயில் ஊத்தி எல்லா இடத்துலையும் தேய்ச்சிருக்கு. எடுக்கும் போது ஈஸியா வரும். என் அசிஸ்டன்ட் இதுதான் இது இந்த கேக் செய்ய சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு, அதனால கரெக்டா சொல்றான். ஆயில் அப்ளை பண்ணி எண்ணெய் ஊத்தி தடவியாச்சு, அவ்வளவுதான். எதுக்கு சீன் போடணும்? இதுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். 2 பேட்சா நம்ம ஊத்த போறோம். பாருங்க எவ்வளோ ஒரு அழகு. ஏய் உள்ள காட்டுறா சூப்பரா இருக்கா? பாதி ஊத்துனா போதும், ஏன்னா கேக்கு பெருசாகி வரும்ல, அதனால பாதி மட்டும் ஊத்தி வச்சுக்கலாம். ஊத்திருக்கோமா? டாப் 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 டாப். எதுக்கு பண்றோம்? அந்த பபுள்ஸ் எல்லாம் வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம இதை கொண்டு போய் அப்படியே நம்ம அவனுக்குள்ள வைக்க போறோம். வாங்க நம்ம அவனை பார்க்கலாம்.
இந்த குக்கர்ல தான் நம்ம இன்னைக்கு கேக் பண்ண போறோம். சின்ன குக்கரா இருக்கனால தான் நான் சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன். உப்பு போட்டுக்கணும். ஏற்கனவே பேக் பண்ண உப்பே நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது சும்மா குக்கர்ல வச்சு ஹீட்டா தானே ஆயிருக்கும், ஒன்றும் ஆகாது. அதனால உப்பு கிண்ணத்தை வந்து இப்படி கவுத்தி அந்த உப்பு மேல வச்சு கேக்கு மாவு ஊற்றி வச்சிருக்கலாம். அந்த கிண்ணத்தை வைக்கப்போம். இதையும் உள்ள தூக்கி வச்சிடறேன். கேஸ் கட் போட்டு விசில் போடக்கூடாது, கேஸ் கட் போடணும். பேட்டரை குக்கர்ல ஊற்றி வச்சாச்சு. ஒரு 25 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். ஹோட்டலல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப இந்த கேக் நம்ம டிஸ்மேண்டில் பண்ண போறோம். பாருங்க, சைட்ல ஒட்டவே இல்லை. என்ன நாள ஒட்டல? சைட்ல சைட்ல இப்படி எடுத்து விட்டுருவோம். ஆறுனதுக்கு அப்புறம் தான் எடுக்கிறேன், இல்லாட்டா ஒட்டிக்கிறோம்ல. விட்டு நல்லா கூலான பிறகுதான் பண்ணணும், இல்லாட்டா பிஞ்சுக்கு சாப்பிட்டு பார்ப்போம். லைட்டா சூடா இருந்தனால இதுல லைட்டா ஒட்டி இருக்குங்க. டேஸ்டா இருக்கா? அவனை காட்ட, அவனை எப்படி இருக்கவே? செம்மையா இருக்கா? நல்லா இருக்குன்னு அவன் சொன்னா. நல்லா இருக்கா? நீ செமையா இருக்கா நீ சொல்ற. எப்படி இருக்கவே? என்னோட ஃபேவரட் இது. ஐயோ, அப்ப நம்மளுக்கு கட் பண்ணுவோம். எவ்வளவு சாஃப்டா இருக்கு தெரியுதா? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. குஜிக் 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 குஜிக். ஒரு பீஸ் எடுத்து கொழுந்து எனக்கு தனியா வச்சிரு. இன்னொரு பேட்டர் ஊத்துவோம்ல. ஆமா, ஆட்டைய போட வரா, ஆட்டைய போட்டுட்டா. நல்லா இருந்துக்கேடா. செம்மையா இருக்கா? நேந்திரம் பழம் நல்லா வராதுன்னு நினைச்சேன். சாதாரண நார்மலா இனிப்பு இருக்கிற பழத்துல செஞ்ச விட நல்லா கழிஞ்சனால சூப்பர் இனிப்பா இருக்கு. இதெல்லாம் நீ நம்ம சாதாரண கேக்லாம் செய்யாதன்னு இதையே செய் பேசாம. ஏதாவது ஃபிளேவர் போட்டே பண்ணணும். கடையே போடுறோம் நம்ம கேக்குக்கான. சூப்பரா இருக்கு. அவங்க சாப்பிட்டுட்டு நம்ம சோதனை எலிக்கும் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இதே ரேஷியோலயே செய்யுங்க எல்லாமே. பாதி காலியா போச்சு. நாங்க 3 பேர் சேர்ந்து அந்த கேக்கை காலி பண்ணிட்டோம். கவலை இல்லை, நம்ம எலிக்கு கொடுக்கறதுக்கு இந்த பேட்டர் இருக்கு. திரும்ப ஊத்தி நம்ம பேக் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம பெரிய எலியும் குட்டி எலியும் சாப்பிடுது. என்னடா, ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. Bye bye.